வேதா போய் மல்லிகாவை நான் வர சொல்றேன்னு வர சொல்லு. இல்லை இதுக்குன்னு சொல்ல வேண்டாம், சும்மா நான் கூப்பிட்டேன் போ. மல்லிகா? ஏம்மா மல்லிகாக்குண்ணா? இல்ல போய் கூப்பிடு, நான் சொன்னேன்னு சொல்லு. போ, வந்திருக்காங்கல்ல, போ. வேதா மாமா, முதல்ல வந்தவங்களுக்கு காபி போட்டு கொண்டா, அப்புறம் மல்லிகையோட பேசலாம். சரிங்க மாமா. வந்துட்டேன், ஒரு நிமிஷம். வேதா மாமா. என்னம்மா, என்னத்தை யோசனை பண்ற? இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதோ இருக்கு. மல்லிகாவை கூட்டிட்டு வான்னு சொன்னேன், கூப்பிட பயந்த மாதிரி தயங்கி நின்னேன். சரி, அவங்க முன்னால கேட்க வேண்டான்னு தானே உனக்கு பின்னாலே நான் உன்னை கேட்க வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பின் என்னம்மா தயக்கம்? நல்ல விஷயம் தானம்மா, நல்ல சம்பந்தம். இதை முடிச்சு வச்சா அப்புறம் நிம்மதியா இருப்பில்ல. அம்மா ஒன்னு புரிஞ்சுக்குமா, இதால நமக்கு ரொம்ப நிம்மதிமா. நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, இதுக்கு மேல அந்த மல்லிகை அந்த வீட்டில் இருந்தா நல்லது இல்ல, வெளியே போனா தான் நல்லதுன்னு. அவளுக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும். மேல ஒரி பண்ணிக்க வேணாம்ல. அதெல்லாம் கரெக்டு தான் மாமா. ஆனா நடுவுல ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்தப்போ என்ன சொன்னான்னு நீங்களே கேட்டீங்கல்ல. கேட்டேம்மா, அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட சொன்னேன், சீக்கிரமே ஒரு நல்ல நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுமான்னு. அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்டயாவது பேசலாம், அதுவும் இல்லை. இதை பாருமா, இதை பற்றி மல்லிகா என்ன சொல்லுவான்னு யோசிக்கவே வேணாம்மா. இதை பாரு, அவங்ககிட்ட பேசி சம்மதிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? சரி, நீ உங்களுக்கு சீக்கிரமா காப்பி போட்டு கொண்டா, நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மாமா, என்ன? அவளுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. ஏன்? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப வேற வழியே இல்லை, சொல்லிதான் ஆகணும். மல்லிகா மல்லிகா ஏற்கனவே அவ கல்யாணத்தை பத்தி முடிவெடுத்து வச்சிருக்கா போல இருக்கு. மாப்பிளையும் அவளே பார்த்துட்டா போல இருக்கு. இதை சொல்லவா இவ்வளவு தயங்கின பைத்தியக்காரி? இது நல்ல விஷயம் இல்ல. இதனால அவ பிரச்சனையும் தீர்ந்தது, நம்ம பிரச்சனையும் தீர்ந்தது. நல்ல பொண்ணுமா, சீக்கிரம் காப்பி எடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறேன். நல்ல வேளை மல்லிகா இப்ப இங்க இல்லாம இருந்ததே நல்லதா போச்சு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? காரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதன்னு சொன்னேன்ல. எங்க காரை தொடச்சா கூட தப்பா பேசுறீங்க. நேத்து நைட்டு நடந்ததுக்கு தானே இப்ப காக்கா பிடிச்சிட்டு இருக்க. சேச்சா, அதுக்கெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்குடி வாட்டர் வாஷ்க்கு போயிட்டு வந்த காரை லூஸ் மாதிரி தொடச்சிட்டு இருக்க? உள்ள போய் உருப்படியாத வேலை இருந்தா பாரு, போ. சார், நீங்க போங்க, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். இல்ல, போலீஸ் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்க. ஏதாவது அட்ரஸ் கேட்டு வந்திருப்பாரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சார்? சுந்தர்னு யாராவது இருக்காங்களா? மேடம், சுந்தர்னு யாராவது இருக்காங்களா இல்லையா? இல்லையே சார். நான் தான் சுந்தர். என்ன விஷயம் சார்? ருத்ரா எங்க சார்? சார், ருத்ரா இருந்த வீடு பூட்டி இருக்கு. இப்போ எந்த ஏரியால இருக்காங்க சார்? ருத்ராவா? ஒருவேளை நம்ம ருத்ராவா கேக்குறாரோ? சார், என்ன பேர் சொன்னீங்க? உத்ராவா? எனக்கு அப்படி யாருமே தெரியாதே சார். சார், உத்ரா இல்ல, ருத்ரா. அப்படி ஒரு பேர்லயும் எனக்கு யாரையும் தெரியாது சார். நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அட்ரஸ் மாறிட்டேனா? கரெக்டாக விசாரிச்சுட்டு தானே வந்திருக்கேன். உங்கள் கார் நம்பர் கூட 1428 தானே? நீங்கள் தானே சுந்தர்? ஆமாம் சார். அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கேன்.
ஆனா எனக்கு ருத்ரான்னு யாரையுமே தெரியாதே சார். சார் நீ எதுவும் இருந்தாலும் விருகம்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து ஒரு டைம் பேசிட்டு போயிடுங்க சார். சரி சார், நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி. எங்க ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடுறாங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் வரேன். போலீஸ் வந்து ருத்ரான்னு கேட்டுட்டு போறாரு. ஒருவேளை நம்ம ருத்ராவை கேட்கிறாரா? அவளுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அவரை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு போனாரு? இங்க மல்லிகாவுக்கும் வேதாவுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்னக்கா மூட் அவுட்டா இருக்கீங்க? அம்மா அகிலாண்டேஸ்வரி, நானே ஒரு பயங்கரமான குழப்பத்துல இருக்கேன். நீ வேற வந்து அது பெருசாக்கிட்டு போயிடாத, அப்படியே போயிடு. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, திடீர்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ நல்லவளாயிட்ட. ஆனா நான் இன்னும் கெட்டவளாவே இருக்கேன். இப்ப நீ என் கூட தனியா பேசுறத பார்த்தா எல்லாரும் என்னதான் பொங்க வைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்களா ஏதாவது ஒன்று நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கான மரியாதையை யாராவது கொடுக்குறாங்களா என்ன? இனி அதை உங்களுக்கு கொடுக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதே வீட்டில் உங்களை எல்லாரும் ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கு நான் உதவி பண்ணுறேன். நிஜமாவா சொல்ற? எப்படி? முதல்ல உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அது இங்க வச்சு வேண்டாம். உன்கிட்ட பேசினாலே கல்பனா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு உங்க அக்கா வேதா என்ட்ரி ஆயிடுவா. வேதா அக்கா அவங்க ரூம்ல இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லுங்க. அன்னைக்கு சுமங்கலி பூஜை நடந்துச்சுல, அன்னைக்கு வேதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால. மல்லிகாவுக்கும் நாகராஜுக்கும் நடுவுல இப்பவும் லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, அது அவங்க பிரச்சனைன்னு விட்டு போக வேண்டியதானே? அது எப்படி விட முடியும்? நாகராஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் மல்லிகா வேதாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அந்த பழியை நம்ம மேல போட்டு உன் புருஷன் ஒன்னு அடிச்சாரு, என் புருஷன் என்கிட்ட பிரச்சனை பண்ணி இப்ப நீ நிரூபிக்கலனா நானே உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன்னு என்ன மிரட்டுறாரு. அவளை எப்படி சும்மா விட முடியும்? அவதான் கொல்ல ட்ரை பண்றான்னு எதை வச்சு சொல்றீங்க? சொல்றேன் கேளு. எனக்குன்னு இருந்த ஒரே ஆதாரம் அதுதான். ஆனா அந்த லேப்காரன் அதையும் இல்லைன்னுட்டான். அந்த லேப்காரன் எதுக்கு போய் சொல்லணும்? அப்ப நான் சொல்றதை நம்ப மாட்டியா? இரு. இது என் ரூம்ல மாட்டியிருந்த கொசு மருந்து டப்பா. இதை மோந்து பாரு. மயக்கம் வந்துச்சா? இல்லல்ல. ஆனா இதே மாதிரி ஒரு கொசு மருந்து டப்பா வேதாவோட ரூம்லயும் இருந்தது. அதை எடுத்து நான் மோந்து பார்த்தனா மயங்கி விழுந்துட்டேன். என் அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல ஏதோ கலந்துருந்துச்சுன்னு தானே அர்த்தம். அக்கா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் அந்த லேப்காரன் இல்லைன்னு சொல்லிட்டானே. அது மட்டும் இல்ல, அந்த கொசு மருந்து டப்பா இப்போ என்கிட்ட இல்ல.
எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணீங்க? ஆர்ஆர் லேப்ல. ம், கவலையை விடுங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி திரும்பவும் அங்க போய் விசாரிக்க சொல்றேன். அப்போ அவன் போய் தான் சொல்லுவான். ம், நீங்க போய் கேட்கறதுக்கும் எங்க அப்பா போய் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குக்கா. உங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. நீ மட்டும் இதை செஞ்சுட்டா என் புருஷனை உடனே ஏத்துப்பாரு. அந்த மல்லிகாவை ஒரு கை பார்த்துடுவேன். என்னை நம்புக்கா, கண்டிப்பா நடக்கும். நீ சொல்றபடியே செஞ்சுட்டா நான் உனக்கு நம்ம வீட்டு வாசல்லயே ஒரு கோயில் கட்டுவேன். இரு, அந்த லேபோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்கு, எடுத்துட்டு வரேன். ம். ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் தானே ஆகும்னு சொன்னாரு. அப்படின்னா இன்னும் வந்திருக்கணுமே. ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ, சொல்லுங்க சார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நாகராஜ் தான் பேசுகிறேன். ப்ளீஸ் சொல்லுங்க சார். யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு? ஆபீஸ் டைமும் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க சேட்ஜி, சொல்லுங்க. ஒருவேளை மல்லிகாவா இருக்குமோ? அவளுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடவுளே, அவ ஃபோன் மட்டும் வெயிட்டிங்ல வரவே கூடாது. நம்பர் 39 மல்லிகை தெரு. மல்லிகை தெரு. ஜி, இது எந்த எந்த ஏரியாவில் ஜி வருது? மௌலிவாக்கம். மௌலிவாக்கம். ஓகே ஜி, ஓகே ஓகே. சரி ஜி, கோயிலாண்ட லெஃப்டே. ஆமா ஆமா. ஓகே ஜி, நான் வந்துடுறேன் ஜி. This number is currently busy. Please try again later. மூணு காலி வேத ஜட்ஜிங்கிறாங்க. 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்களோ? ஹலோ. வேதாஜி, அதே நீ ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 கால் வச்சுருந்தீங்க. நான் வேற லைனில் முக்கியமாக பேசினிருந்தேன், அதான் கவனிக்கல. வெயிட்டிங்ல வரும்போது ஏன் அட்டென்ட் பண்ணி பேசல? எல்லாம் கவனிடுங்க, முக்கியமாக பேசினேங்க. கவனிக்காத அளவுக்கு யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? இல்லைங்க, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணுங்க. நான் தான் மல்லிகை இடத்துல போயா. ஏன்னா நீ வேற நாட் ரோட்ல இருந்து ஃபோன் பேசினீங்க. ஹலோ. ஹலோ. சாரிங்க, அதே இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷனுங்க. நீங்க என்னமோ கேட்டீங்க, நம்ம ஏதோ பத்தி பேசணும். என்னங்க இது? மல்லிகாங்கிறதோட நிறுத்துனீங்களே. மல்லிகாலாம் சொல்லுங்க. மல்லிகை தெருக்கு போறேன், அதுக்காக அட்ரஸ் கேட்டுன்னு இருந்தேன். கிளைண்ட் ஆண்ட அட்ரஸ் கேட்டிருந்தேன், அவ்வளவுதான். நிஜமாவா? நிஜமா தாங்க கேட்குறேன். நீங்க இப்படி கேட்குறீங்க? சரி, அதை விடுங்க. எங்க இருக்கீங்க? இப்போ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறேன். இன்னொரு ½ அன் ஹவர்ல வந்துருவீங்கல்ல? அது ½ அன் ஹவர்ல வந்துடலாம். ஆனா வர வழி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. சரி விடுங்க, நான் 100 கிலோமீட்டர் தள்ளியா இருக்குது, பக்கத்தில் இருக்குது. நான் அப்போ போய் பார்த்துக்கிறேன். வர வழியில் என்ன வேலை? ஏங்க இப்போ தானே சொன்னேன், ஒரு கிளைண்ட் ஃபோன் அடிச்சாரு, மல்லிகை தெருக்கு போகணுன்னு. நீங்கள் என்னங்க வர வர இப்படி கேள்வி கட்டுறீங்க, படபடப்பாயிட்டு இருக்கீங்க. நான் என்ன படபடப்பா இருக்கேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க, நீங்கள் இப்படிலாம் கேட்க மாட்டீங்க, துரி துரி கேட்குறீங்களா, அதான் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வர வழியில் என்ன வேலை? ஏங்க இப்போ தானேங்க சொன்னேன், ஒரு கிளைண்ட் வர சொன்னார், மல்லிகை தெருக்கு போகணும். எதிராக நீங்கள் அதே சொல்லுங்குது. ஏங்க உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சிங்கன்னாங்க உங்களுக்கு? நாளைக்கு அது ஆஃபீஸ் டைமில் பண்ண முடியாதா? நாளைக்கு ஆஃபீஸ் டைமில் பண்ணலாங்க. நான் அவரே இன்ட்ரெஸ்டாக ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிறாரு. அவங்களே நல்ல மூட்டில் ஒரு பாலிசி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்னா, அதனால தான். சரி, பின்னா நான் வீட்டுக்கு வரணும், அவள் தானே? ஆமாம். சரி, நான் ஆஃபீஸ் டைமில் இருந்து பார்த்துட்டு விடுங்க. சரி. கிளைண்ட் பேசினாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன அவங்க இருக்கிற தெரு பேரெல்லாம் சொல்றது? ஒருவேளை மல்லிகான்னு சொல்ல வந்ததுதான் சமாளிச்சு மல்லிகை தெருன்னு மாத்திட்டாரா? ஐயோ, இதெல்லாம் நானே யோசிச்சு குழப்பிக்கிறேனா இல்ல இப்படிலாம் யோசிக்கிறது கரெக்டா? கடவுளே, நான் யோசிக்கிறது எதுவுமே உண்மையா இருக்க கூடாது.
ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. யோ பழனி, சார். இங்க வா. ஸ்டேஷனில் யார் இருக்கா? எல்லாரும் இங்கே அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன் நான் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேனா? வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ல வேண்டியதானே? இல்லை சார், இவர் தான் சுந்தர். நீங்கள் தான் ஸ்டேஷன் வந்தால் இவர் இங்கே வர சொன்னீங்க. யாரு? அந்த நீலாவதி கேஸு சுந்தரா? ஆமாம் சார். ருத்ரானா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்களாமே. ருத்ரானா யாருன்னு தெரியாதா சார் உங்களுக்கு? இல்லை சார், திடீர்னு வந்து ருத்ரான்னு கேட்டதும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை சார். அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியும் சார். ருத்ரா தான் நீலாவதி கேஸில் ஐ விட்னஸ். கமிஷனர் நீலாவதியை வெளியவே வரக்கூடாது, கேஸை ஸ்ட்ராங் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ருத்ராவை தேடி போனோம். ருத்ரா வீட்டில் இல்லை. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அது எனக்கு தெரியாது சார். என்னங்க இது? இப்போ தான் தெரியும்னு சொன்னீங்க, இப்போ தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், அவங்கள எனக்கு தெரியும் சார். ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது சார். அது எப்படிங்க தெரியாமல் போயிடும்? உங்ககிட்ட சொல்லாமையே போயிருப்பாங்க. சார், அவங்க எனக்கு க்ளோஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஆ, ஜஸ்ட் ஃப்ரெண்டா? சார், ஆமாம் சார், ஃப்ரெண்டு தான். ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. அப்பப்போ மீட் பண்ணுறதோட சரி சார். மீட் பண்ணுறதுனா எப்படி? சும்மா எங்கேயாவது பார்த்தா ஒரு ஹாய் சொல்லிட்டு காஃபி சாப்பிடுவோம், அவ்வளோதான் சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போனதில்லை? போயிருக்கேன் சார். அடிக்கடி போவீங்களா இல்லை எப்போவாவது போவீங்களா? எப்போவாவது, ரொம்ப ரேராக தான் சார் போவேன். எதுக்கு போவீங்க? எதுக்கு சார் போவீங்க? சும்மா அவங்கள பார்த்து பேசிட்டு வரலான்னு. அப்படியா? பழனி சார். அந்த ருத்ரா வீட்டில் ஒரு எவிடன்ஸ் எடுத்துமே, அதை கொண்டு வா. அப்போ சும்மா பார்த்து பேசிட்டு போகிறதுக்கு தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போவீங்க. என்னது? புருஷன் பொண்டாட்டி தான் இப்படி எடுப்பாங்க, கரெக்டு தானே? அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு போன லெட்டர் இருக்கு. நீங்க படிக்கிறீங்களா இல்லை நான் படிக்கட்டுமா? நீங்க தான் ஏற்கனவே படிச்சிருப்பீங்களே. சும்மா பார்த்து பேசிக்கிறவங்க இப்படித்தான் எழுதுவாங்களா? இங்க பாருங்க, உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இன்னும் 10 நாள்ல இயரிங் வருது. அதுக்குள்ள அந்த பொண்ணை கோர்ட்டில் நிறுத்தணும். எனக்கு எப்படியாவது ஒரு வாரத்துக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். சார், அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். சார், அந்த பொண்ணோட குடும்பமே நடத்திருக்கீங்க சார். அந்த பொண்ணை எங்கெல்லாம் தேடலான்னு எங்களை விட உங்களுக்கு தான் அதிகம் தெரியும். அதனால ஒரு வாரத்தில் எப்படியாவது கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி இல்லை, உங்களை வேற மாதிரி விசாரிக்க வேண்டி வரும். அப்போ நீங்கள் சும்மா பார்த்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. அப்புறம் உங்கள் இஷ்டம். சார், என்ன சார் நீங்கள்? நான் எப்படி தனியாக? அவ்வளோதான், கிளம்புங்க. சார், நான் வந்து எப்படி? கிளம்புங்கன்னு சொன்னேன். இப்போ இருந்து தேட ஆரம்பித்தா தான் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டுபிடிக்க முடியும். கிளம்புங்க. போனவர் இன்னும் வரலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையும்? ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சொல்லு. எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிட்டு வந்துட்டேன். ஏங்க, அவங்க எதுக்கு உங்க பேரை கேட்டு வந்தாங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. நீங்க கிளம்பி போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைங்க. சம்பந்தமே இல்லாம உங்க பேரை எதுக்கு கேட்டாங்க? அது ஆள் மாத்தி கேட்டு வந்திருக்காங்க. அதான் பேரு, அட்ரஸ், கார் நம்பர்ல கரெக்டா சொன்னாரே.
அது வேற ஒரு கார் நம்பருக்கு பதிலாக என் கார் நம்பரை மாற்றி அட்ரஸ் விசாரிச்சிருக்காங்க. ஓ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பர் மாறிடுச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்பதாங்க எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு. சரி நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ம் சரி.